ஸோ 8ல் மறைஞ்சிருச்சேன்னு பயப்பட வேண்டாம். அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு, சில திடீர் பண வரவு, சில சொத்தை சுபவிரயங்கள் செய்து கையில் பணம் பெறுவது, அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது, குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது. சனியின் பார்வை விலகுது ராசி மேலே. இது ஒரு அருமையான அமைப்பு. என்ன செய்ய போகிறோம், சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிரும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது, பிக்னிக் போயிட்டு வர்றது, ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்லா செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணிய கர்மாலாம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் எப்படி உருவெடுக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறது, குரு சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன் அல்லது வளர்பிறை சந்திரன், புதன்லாம் வந்து எப்படி ஒரு நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும், சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற கிரகம் வந்து எப்படி ஒரு பாவ கிரகமாவை கொடுக்கக்கூடிய அமைப்பும், ரெண்டோட கலவை வந்து எப்படி எத்தகைய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த பலன் எடுக்கும் பொழுது எப்படி நம்ம நல்லாவே சயின்டிபிக் அடிப்படையில வந்து நம்ம சொல்லலாங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் தேதி பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டா இருக்க போகிறது, அடுத்த 12 மாதங்கள் ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் எது மாதிரி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பயன் பெறலாம். பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு இதுவரை 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போய் அஷ்டமத்துக்கு போகிறார். போய் 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்ப தனவாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அவரோட வீட்டையே அவர் பார்க்கறது ஒரு பலம். ஸோ 8ல் மறைஞ்சிருச்சேன்னு பயப்பட வேண்டாம். அது மூலமாக சில இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸு, சில திடீர் பண வரவு, சில சொத்தை சுபவிரயங்கள் செய்து கையில் பணம் பெறுவது, அதனால கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லா வர்றது, இனாம இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறது, இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சில பெனிஃபிட்ஸ் வர்றது, அடுத்தவங்க பணம், கடன், அது மாதிரி விஷயத்துல வந்து அதிகமான கேஷ் ஃப்ளோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல சனி வந்து இதுவரை 4ஆம் இடத்துல இருந்து அர்த்தாஸ்திர சனியாக இருந்து 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து ஒரே டென்ஷனும், வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள், வேலை, தொழில், குடும்பத்துல எல்லாத்துலயுமே ஒரு டென்ஷனை கொடுத்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு மாறி ராசியின் பார்வை வந்து விலகுது. சனியின் பார்வை விலகுது ராசி மேல. இது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 5ஆம் இடத்துக்கு போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் இருக்கு, பிஸ்னஸ் கொஞ்சம் செட்டில் ஆகும். இதுவரை கடந்த ஒரு வருஷமாக டென்ஷனாகவும் என்ன செய்ய போகிறோம், சில விஷயங்களுக்கு விடை தெரியாமல் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வியாபாரிகள், கன்சல்டன்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எல்லாமே மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைசஸ், சில பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சால்வ் ஆயிடுச்சு. சில விடைகள் வந்து நல்ல ஒரு விடைகளாக சில கொஸ்டின்ஸ்க்கு கிடைச்சது. நம்ம எதிர்பார்க்காத சில நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி கொடுக்குறார். மார்ச் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் புத்தாண்டுக்கு முன்னாடியே வந்து வரக்கூடிய சனி பயிற்சியே ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கிடுறது, குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். காதல் விஷயங்கள், அது மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் இருக்குமே ஒழிய தொழிலெலாம் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். வேலையில் ஒரு நல்ல மாற்றமாகி கொஞ்சம் வேலை ஸ்டேபிள் ஆகிடும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரெகக்னிஷன் இல்லாமல் டைட்டாக அலைச்சல்கள், லாபங்கள் இல்லை, பணவரவு இல்லை, டைட்டாக போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறி கொஞ்சம் மனசு இலகுவாக ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இது கொடுக்குதுங்க.
ஸோ ராகு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு 4ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த விஷயங்கள், தாயார், அது மூலமா சில நல்ல ஒரு செய்திகள், ஒரு பெனிஃபிட்ஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள், சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு, ஸ்டாக் மார்க்கெட்டு, வியாபாரம், தொழில், அந்நிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ரிலேட்டடான பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு பெனிஃபிட்ஸ், இது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய அமைப்பில் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இருக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல போய் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக சுபவிரயம் செய்யறது, அது மூலமா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கறது, அப்படிங்கிற மாதிரி பல மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதனால வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் வேற லெவலில் போகக்கூடியது, உங்களுடைய வாழ்க்கைகள், டர்ன் ஓவர், எக்ஸ்பென்ஸு, உங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு எதிர்பார்க்குறவங்க, ஹையர் ஸ்டடீஸ்க்காக போய் படிக்க போறவங்களுக்குலாம் டக்குன்னு விசா கிடைக்கிறது லேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் இது மாதிரி ஆன்சைட்டே கிடைக்காம இருக்கக்கூடிய ஐடி பீப்புளுக்கெல்லாம் டக்குன்னு கிடைக்கிறது. குறிப்பாக குரு திசை அது மாதிரி திசையில் நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கைமாட பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல இதுவரை வந்து ஒரு மனசை சங்கடப்படுத்தி சில ஏமாற்றங்களையும் சில பேர்த்துக்கிட்ட நம்ம ஏமாந்த மாதிரியும் வர வேண்டிய பணம் வராமல் பிரச்சனைக்குள்ளான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஒரு பெனிஃபிட் வர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட்டு, ஒரு கேஷ் ஃப்ளோ, ஒரு அன்அர்ன் இன்கம்லாம் வந்து டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல ஒரு மனம் மனம் இது வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பதட்டத்தையும் டென்ஷனையும் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் நல்லதாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் டூர் போயிட்டு வர்றது, பிக்னிக் போயிட்டு வர்றது, ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்லா செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல வருமானம் வந்து அது மூலமா நல்ல சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்றாக உண்டு. ஸோ இது வந்து இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். மீடியா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, இதுவரை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவங்க டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அந்நியர் மூலமாக ஒரு பெனிஃபிட்ஸு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சேர்த்துறீங்க, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனியின் பார்வை 3ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு வந்து குரு 8க்கு மாறும் பொழுது நீங்கள் திடீர்னு ஒரு கமிட்டடான ஒரு இதுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடனாக மட்டும் வாங்கிக்கிறது நல்லதே ஒழிய அவங்களுக்கு பங்கு கொடுக்கறது, அவங்க பங்குதாரராக வரும் பொழுது கொஞ்சம் சிக்கல்கள் வரும். கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணுமே ஒழிய மற்றபடி பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ விஷயத்துலையும், டிராவலிங் விஷயத்துலையும், மனம் இலகாகிற விஷயத்துலையும், புத்துணர்ச்சி பெறக்கூடிய விஷயத்துலையும், இன்ஹெரிட்டிஸு, பூர்வீகத்து மூலமாக சில பெனிஃபிட்ஸு, அந்நிய சூழ்நிலை மூலமாக பெனிஃபிட்ஸு, அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்குது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கார், தசநாதனும் புக்திநாதனும் கோச்சாரத்தில் நம்ம பேசின சனி பயிற்சி குரு பயிற்சியில எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 3-4 வருஷம் எப்படி இருக்க போகுது, எத்தகைய விஷயங்கள் எப்போ நடக்க போகுது, எந்தெந்த மாதிரி காரியங்கள் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல என்ன பதில் இருக்குதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக பார்த்து இந்த கோச்சார அமைப்பையும் ஜென்ம ஜாதகத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்கலாம். அது மூலமா நல்லா கிளாரிட்டி பெற்று பயன் பெறலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.